ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துர்ய காண்டத்தின் 18ஆம் அத்தியாயம் யமுனை அன்னையை ஜபித்து வழிபடும் அட்டவணை மற்றும் முறையின் விளக்கம். மாந்தாதா மன்னர் மகா முனிவரே, யமுனையின் புனித பரப்பின் தன்மையையும் ஆசைகளை நிறைவேற்றும் முறையையும் தயவு செய்து எனக்கு கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் அறிவின் உருவகமாவீர்கள். சௌபரி முனிவர் கூறினார், அரசரே, இப்போது நான் யமுனையின் பாதையை அதை செய்வதன் மூலமோ கேட்பதன் மூலமோ அல்லது ஜபிப்பதன் மூலமோ இந்த வாழ்க்கையில் முக்தியை அடையக்கூடிய முறையை நான் விவரிக்கிறேன். முதலில் பிரணவத்தை ஓம்காரத்தை ஜபிப்பதன் மூலம் என்றார். பின்னர் மாயா பீஜ் ஹ்ரீம் ஜபிக்கவும், பின்னர் லக்ஷ்மி விதையை ஸ்ரீம் வைத்து, பின்னர் சடங்கின்படி காம விதையை கிளீன் பயன்படுத்தவும். இதற்கு பிறகு காளிந்தி கிளிஞ்சௌ என்ற வார்த்தையின் 4வது நபர் ஒருமை வடிவத்தை வைக்கவும், பின்னர் தேவி தேவ்யை என்ற வார்த்தையின் 4வது முடிவு வடிவத்தை பயன்படுத்தி இறுதியில் நம என்ற வார்த்தையை சேர்க்கவும். இவ்வாறு ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளிஞ்சௌ தேவ்யை நமக என்ற மந்திரத்தை உருவாகும். பிரணவத்துடன் கூடிய மந்திரம் உருவாகும். சடங்கின்படி இந்த மந்திரத்தை ஒருவர் ஜபிக்க வேண்டும். இந்த 11 எழுத்து மந்திரத்தை 11 லட்சம் முறை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் இந்த பூமியில் முழுமையை அடைய முடியும். மனிதர்கள் பிரார்த்தனை செய்யும் அனைத்து விரும்பத்தக்க பொருள்களும் தானாகவே அடையப்படுகின்றன. 16 இதழ்கள் கொண்ட தாமரையை அழகிய சிம்மாசனத்தில் பதித்து அதன் செவியில் கிருஷ்ணருடன் காளிந்தியை வைக்கவும். முறையே கங்கை, விரஜை, கிருஷ்ணா, சந்திரபாகா, சரஸ்வதி, கோமதி, கௌசிகி, வேணி, சிந்து, கோதாவரி, வேத ஸ்மிருதி, வெத்ராவதி, சதத்ரு, சரயு, ரிஷிகுலயம், சுகுத்மினி என்ற பெயர்களை எடுத்துக்கொண்டால் தாமரை மலரின் 16 குழுக்களிலும் சிறந்த மனிதர்கள் பெயர்களை எடுக்க வேண்டும். கிழக்கில் தொடங்கி 4 திசைகளிலும் முறையே பிருந்தாவனம், கோவர்த்தனம், பிருந்தை, துளசி ஆகிய நாமங்களை கூறி வழிபட வேண்டும். பிறகு பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதியை, கலிந்த நந்தினியை, சூரிய கன்யை, யமபாகினியை என்று கூறுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பிரியாயை, யூதி பூதாயை ஸ்வாஹா. இந்த மந்திரத்துடன் பிரார்த்தனை போன்ற 16 சிகிச்சைகளை ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் வழங்க வேண்டும். யமுனை தட்டை பற்றி இப்படித்தான் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் அந்த முறையை விளக்குகிறேன். புரஸ்காரம் முடியும் வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் போது பிராமணர் அமைதியாக ஜபிக்க வேண்டும். புரஸ்கார காலத்தில் ஒருவர் பாதுமை மாவை உட்கொண்டு தரையில் படுத்து ஒரு தட்டில் சாப்பிட்டு மனதை கட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். அரசரே, ஆசிரியர் காமம், கோபம், பேராசை, மாயை மற்றும் வெறுப்பை துறந்து மிகுந்த பக்தியுடன் ஜபிப்பதில் ஈடுபட வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காளிந்தி நதியை தியானித்து விடியற் காலையில் நதியில் நீராட வேண்டும். நண்பகல் மற்றும் மாலை நேரங்களில் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். அரசரே, சடங்கு முடிந்ததும் யமுனை கரைக்கு சென்று அவர்களின் மகன்கள் உள்பட 10 லட்சம் மகாத்மா பிராமணர்களை நறுமண மலர்களால் வணங்கி அவர்களுக்கு சிறந்த உணவை கொடுங்கள். பின்னர் ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் தங்க ஒளிரும் பாத்திரங்கள் மற்றும் சிறந்த தானம் கொடுங்கள். இது நிச்சயமாக முழுமைக்கு வழிவகுக்கிறது. ஐயனே, அரசனே, யமுனையை ஜபித்து வழிபடும் முறையை நான் தங்களுக்கு இவ்வாறு விளக்கியுள்ளேன். அனைத்து விதிகளையும் பின்பற்றுங்கள். கூறுங்கள், நீங்கள் இன்னும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துர்ய காண்டத்திலுள்ள மாந்தாதா மன்னன் சௌபரி முனிவரின் உரையாடலில் உருவான மேசை மற்றும் முறையின் விளக்கம் என்று தலைப்பிடப்பட்ட 18ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.